ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ். நிறையா சிஸ்டர்ஸ் வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹாஃப் ஆஃப் த ஜுவல்லரி வந்து அடமானத்தில் இருக்குங்க. மீதி ஹாஃப் வந்து அம்மா வீட்டில் லாக்கர் வந்து பெரிய லாக்கராக எடுத்திருப்பாங்க பேங்க்கில். ஸோ அதனால் அம்மா வீட்டில் தான் கொடுத்து வச்சுருப்பேன் நான். ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தப்ப ஓகே, என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக 2 அடமானத்துலேருந்து வேறு எடுத்தேன் நான். ஸோ அதனால் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பேங்கிள் வந்து வாங்கும் போதில் எப்படி பார்த்து வாங்கணும், ஏன்னா நான் நிறையா பேங்கிள் வந்து உடஞ்சிருக்கு, ரீசேல் பண்ணியிருக்கேங்க நான். ஸோ அதனால் பேங்கிள் வந்து வாங்கும் போதில் என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது தான். ஸோ அதனாலேயே வந்து என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குங்கிறனால நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டிருக்கேங்க. ஸோ இப்போ காமிக்கிற எல்லா பேங்கிள்ஸுமே வந்து ரீசெண்டாக ஒரு 7 இயர்ஸ்க்குலாம் வாங்கினது தாங்க. ஏன்னா அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு போட்டு விட்டுருந்தது எல்லாமே வந்து என் கல்யாணத்துக்கு 2008 புதுசாக வாங்கினது தான். அப்போ வாங்குறப்ப வந்து டிசைன் நல்லா இருக்கான்னு மட்டும்தாங்க பார்த்து வாங்கணும். அது வந்து ரொம்ப நாள் லாங் லைஃப் வருமா, ரஃப்யூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினச்சி வாங்கலை. ஸோ அதனால் நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இருந்ததுங்க அதில். ஸோ அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டே வாங்க. என்னோடய வியூவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கீங்க. பட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த 14,000 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய வியூவர்ஸ் எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசைங்க. ஸோ என்னோடய வியூவர்ஸாக இருக்கிறவங்க என்னோடய மற்ற வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற பேங்கிள் வந்து சரவணா எலைட்டில் வாங்கினது தாங்க. ஒரு 4000 ரேஞ்சில் இருக்கும் போதில் வாங்கினதுங்க கிராம் வந்து. இது வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்குமே நான் ரொம்ப யூஸ் பண்ணதில்ல. இது மெயினாக வந்து பார்டர் பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணுவேங்க. இது வந்து இதோடைய டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பார்த்ததும் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 9 to 10 கிராம்ஸ்குள்ளே தான் இருந்தது ஒரு பேங்கிளோட வெயிட்டு. ஸோ 2 பேங்கிள் சேர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 2.5 சவரனுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து இதுக்கு அந்த வளையம் மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கில், அது போட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ இது என்னோடய கைக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஒரு பார்டர் பேங்கிளாக யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து நிறையா கண்ணாடி வளையல் உள்ளே போட்டு இதை பார்டரில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்கிட்ட இந்த பேங்கிள் தாங்க இப்போதைக்கு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து என்ன கலர் பேங்கிள் போட்டு இதை பார்டரில் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்ணாடி வளையல் போடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நான் இந்த பேங்கிள் வாங்குறப்ப இதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 10% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க சரவணா எலைட்டில். இது இப்போ வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வளையல் அதோட பேர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்டர் பேங்க்லாம் வந்து எனக்கு அப்போ 2 தாங்க கிடச்சது. 2 தான் வாங்குறதுக்கும் என்கிட்ட அமௌண்ட் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற பேங்கிள் வந்து சரவணா எலைட்டில் தாங்க எடுத்திருந்தேன். இது வந்து 2018 எடுத்திருந்தேங்க. 18ஆ 19ஆ ஞாபகம் இல்ல. அப்போ வாங்கினது தான். இந்த பேங்கிள் வந்து கிட்டத்தட்ட 4 சவரனுங்க, 32 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த எனாமல் வச்ச பீகாக் வந்து பளிச்சுன்னு தெரியுதுன்னு எடுத்துட்டேங்க. பட் இந்த எனாமலே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக 1 கிராமாவது இருக்கும் அப்படின்னு என்னோடய மனசில் பட்டுகிட்டே இருக்கும் இது. பட் வாங்குறப்ப வந்து நமக்கு பளிச்சுன்னு இருக்குது, போட்டால் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். பட் இந்த எனாமல் வந்து அதிகமாக தாங்க இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் இதுக்கு வந்து நமக்கு ஸ்டோன் தான் வெயிட் மைனஸ் பண்ணுவாங்க. எனாமல் இருந்தால் மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி சிங்கிள் பேங்கெல்லாம் வாங்குறப்ப இந்த மாதிரி எனாமல் இருக்குது அப்படின்னா ரொம்ப எனாமல் இல்லாமல் வாங்கிக்கோங்கங்க. ஏன்னா இப்போ உள்ள திங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுங்கிறதே கிட்டத்தட்ட 8,000 வேண்டியது இருக்குது நமக்கு வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து இப்போ ரீவேல்யூஷன் போட போகிறதில்ல, பழசில் போட போகிறதில்ல. பட் எனிவே நீங்கள் இந்த மாதிரி வாங்குறப்ப எனாமல் ரொம்ப இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிடாதீங்க. மற்றபடிக்கு இந்த பேங்கிள் ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தாங்க. ஸோ நானும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் பாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கொல்கத்தா டிசைன், மும்பை டிசைன் அந்த மாதிரி ஹாரம் அதெல்லாம் போடும்போதெல்லாம் நல்லா பேர் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேங்கிள்.
இந்த பேங்கிள் வந்து அ இது வந்து பழச போட்டுட்டு தாங்க புதுசு எடுத்தோம். ஏன் அப்டின்னா, என்னோட வளகாப்புக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜோடி பேங்கிள் போட்டிருந்தாங்க. ஒரு சவரனுக்கு வாங்கி போட்டிருந்தது. ஸோ குழந்த பிறந்தக்கப்புறம் கண்டிப்பா அத வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அத மாத்திரணும் அப்டிங்கிற அதான் ஐதீகம் அப்டிங்கிற மாரி ரொம்ப சொன்னாங்க. ஸோ அத வந்து அதனால ப்ளச் பண்ணி எடுக்கிறப்ப அத வச்சு எடுப்பேன். பட் அத மாத்தவே இல்ல. அதே மாரி பையன் பிறக்கிறப்பயும் ஒரு சவரன் சொல்லி 2 சவரன்ல எனக்கு ஒரு பேங்கிள் போட்டிருந்தாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ அதனால அந்த 4 சவரனையும் குடுத்துட்டு சிங்கிள் பேங்கிளா அத வாங்கிக்கிட்டேன் நானு. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த 4 வளையலும் வந்து ஜிஆர்டில எடுத்தது தாங்க. பட் ஒரே சமயத்தில எடுத்தது கிடையாது. சிட்டு போட்டு 2 தடவ சிட்டு போட்டு அங்க ஜிஆர்டில எடுத்தது தான் உங்களுக்கு. இதில இப்ப காமிச்சிருக்க பேங்கிள் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு டிசைனா இருக்கும். அந்த 2 பேங்கிள் வேற டிசைனா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லைட் டிஃப்ரென்ஸா இருக்கும். ஆனா கையில போட்டீங்க அப்டின்னா 4 ஒண்ணு போல இருக்க மாரி தான் தோணும் உங்களுக்கு. இது எல்லாமே 1 சவரன் உள்ள பேங்கிள் தாங்க. உள்ள வந்து அந்த பிளாஸ்டிக் வளையம் வச்சு தான் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து ஜிஆர்டில வந்து சிட்டு போட்டு எடுத்தனால எனக்கு வேஸ்டேஜே இல்லாம நான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு. இந்த பேங்கிள் வந்து 2018ல ஜிஆர்டில சிட்டு போட்டிருந்தது தாங்க. அ அப்ப பார்த்தீங்க அப்டின்னா 2 2000 சிட்டா கட்டியிருந்தேன். ஸோ 4000க்கு சிட்டு கட்டியிருந்தேன். ஸோ முடியிறப்ப பார்த்தீங்கன்னா 10த் மந்த்தே போய் நம்ம 11த் மந்த்துக்கு பே பண்ணி எடுத்துக்கலாம்ல, அந்த மாரி வேகமா கூட எடுத்துக்குவேன் நானு. ஸோ 2018ல இது சிட்டு போட்டு எடுக்கும்போதெல்லாம் அப்டின்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 ரூ. 3500க்குள்ள தான் இருந்தது. ஸோ நான் ரூ. 4000 கட்டுறப்ப தாராளமா எனக்கு வந்து ஒரு 2 சவரன் கிட்ட எனக்கு சேர்ந்துரும் அப்ப உங்களுக்கு. ரூ. 4000லேருந்து ரூ. 5000 தான் சிட்டு கட்டுவேன். எனக்கு 2 சவரன் தாராளமா சேர்ந்துரும். ஸோ இப்ப இந்த பேங்கிள்ல பாருங்க, இந்த டிசைன் வேற, இந்த டிசைன் வேற உங்களுக்கு. அ இந்த பேங்கிள்ல வந்து 2 பேங்கிள்லயும் வந்து ஹார்ட் இருக்கும். இந்த பேங்கிள்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ஒரு சின்ன பூ டிசைன் இருக்கும். பட் நீங்க வந்து செட் ஆஃப் 4ம் போடுறப்ப வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க உங்களுக்கு. இந்த பேங்கிளுமே வந்து நான் வந்து ஃபங்ஷனல் யூஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். மத்தபடி ரஃப் யூஸ்க்குலாம் வந்து ஒரு நாள் கூட எடுத்து போட்டதே கிடையாது இதெல்லாம். அதே மாரி இந்த 4 பேங்கிள்ஸும் இதுவரைக்கும் நான் வந்து பேங்க்ல வந்து அடமானம் வச்சது கிடையாதுங்க. ஏன் அப்டின்னா, இப்போ பேங்க்ல போய் அடமானம் வைக்கிறோம்னா, உள்ள அந்த பிளாஸ்டிக் இது வளையல வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு பேங்க்ல வச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இதே மாரி ஒரு வளையல் வச்சிருந்தேங்க 1 1/2 சவரன் 1 1/2 சவரன்ல. இப்போ கொஞ்சம் பட்டையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வளையல்லாம் வந்து நம்ம பேங்க்ல வச்சு எடுக்கிறப்ப நெளிஞ்சு தாங்க வரும் உங்களுக்கு. எப்படி நம்ம வச்சாலுமே அவங்க எப்படி தான் வைப்பாங்கன்னு தெரியாதுங்க. கண்டிப்பா அது நெளிஞ்சிரும் உங்களுக்கு. அந்த பிளாஸ்டிக் வளையல் உள்ள போடாம இருக்கிறதுக்கு நெளிஞ்சிரும். ஸோ இந்த வளையல் வந்து லாக்கர்ல தான் இருக்கும். பேங்க்ல அடமானத்துக்குன்னு நான் இத வைக்கவே மாட்டேங்க. ஃபர்ஸ்ட்டு பேர் வந்து 2018-19 சிட்டு போட்டு எடுத்ததுங்க. 2வது பேர் வந்து 2019-2020க்கு சிட்டு போட்டிருந்தது. சிட்டு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ரூ. 3800க்கு நான் கட்டியிருந்தேங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் கூட ஆகல. உங்களுக்கு வந்து 4000, 4200 அந்த ரேஞ்சில போயிருச்சு உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8த் மந்த்து கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, 4700, 800லாம் போயிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 4300க்கு ஒரு நாள் குறைஞ்சதுங்க. குறைஞ்சதும் 8 மாதம் தான் கட்டியிருந்தேன். போய் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன்னு பண்ணிட்டேங்க நானு. ஸோ பண்ணிவிட்டு அப்போ வந்து நான் வந்து ரூ. 5000 ரூ. 6000 ரூ. 7000 கட்டியிருந்தேன். சிட்டு வந்து 2 சிட்டா 3000, 3000 சிட்டு போட்டிருந்தேன். ரூ. 6000 கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 2 சவரன் சேர்ந்துருக்கு அப்படின்னாங்க. அப் டூ 12% வரையும் வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பேங்கிள்க்கு வந்து 14.9 சம்திங் போட்டிருந்தாங்கங்க வேஸ்டேஜு. ஸோ அந்தான்னு குறைச்சோம் அப்படின்னாலுமே கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 1/2% வேஸ்டேஜ் மட்டும் கட்டி அப்போ ஜிஆர்டில இந்த நகைய எடுத்துட்டேன் நானு. இந்த பெரிய பேங்கிளோட இந்த சின்ன பேங்கில கூட ஒரு நேரம் பேர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வாட்ச் கட்டிக்கிடுவேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது. நெக்ஸ்ட்டு பார்க்குற பேங்கிள் வந்து நெறைய பேர் வந்து நான் வீடியோலே வந்து இந்த பேங்கில அடிக்கடி போட்டு வீடியோலாம் காமிச்சிருக்கேன் நானு. ஸோ நீங்க போட்டிருக்க வளையல் நல்லாயிருக்கு. இது எங்கே எடுத்ததுன்னு 2, 3 சிஸ்டர்ஸ் கேட்க வேற செஞ்சிருந்தாங்க இந்த பேங்கிளு. ஸோ இது வந்து சரவணா எலைட்ல தாங்க எடுத்திருந்தது. இது வந்து அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு போட்டிருந்த ஒரு 4 பேங்கில வந்து அப்போ உள்ளது வந்து நமக்கு கேடிஎம்ல செஞ்சதா இருக்கும். அது வந்து நான் 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் அம்மாவுக்கு செஞ்சது. ஸோ கல்யாணத்துக்கு எனக்கு அந்த 4 பேங்கில அப்படியே போட்டு விட்டாங்க. ஸோ கேடிஎம் நகை டச்சு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி சரவணா எலைட்ல தாங்க அப்போ வந்து அந்த பேங்கில் கொடுத்து மாற்றணும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேங்கில் மட்டும் கட் பண்ணி பார்த்து உள்ளே எதுவும் காப்பர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஃபுல்லாக உருக்கி விட்டு தான் வாங்கினாங்க அவங்க. பட் ஒரு 5% வரையும் தள்ளிட்டு தாங்க எடுத்தாங்க அதை. கேரட் மீட்டரில் செக் பண்ணப்போ மச்சம்லாம் கம்மியாக இல்லை. பட் 916 கிடையாது அப்படிங்கிறனால
அவங்க வந்து கண்டிப்பாக 5% தள்ளிட்டு தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த 4 பேங்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 சவரன் கிட்ட இருந்ததுங்க. எனக்கு இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13லேருந்து 14 கிராம்ஸ்க்குலாம் இருந்ததுங்க. எக்ஸாக்ட் வெயிட் தெரியல. கண்டிப்பாக நான் பில் பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மும்பை டிசைன், கொல்கத்தா டிசைன், அப்புறம் டர்க்கி டிசைன் இது எதுக்கு வந்து பேர் பண்ணிங்கனாலும் இந்த பேங்கிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பேங்கிள் வந்து ஒரு தடவை தனிஷ்க்கு பர்ச்சேஸ் போயிருந்தப்ப அவங்க வந்து இந்த பேங்கிளை வந்து கேட்டாங்க, இது எங்கே வாங்கியிருந்தீங்க, இதை ஒருக்க பார்த்துட்டு தரலாமா அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வாங்கி இதை வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க. இந்த பேட்டர்ன் வந்து நல்லா இருக்குது, பார்த்ததும் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு இதுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு சின்ன வேலைப்பாடு இருக்கும், இன்னொரு இதில் வந்து ப்ளெயினாக இருக்கும். ஸோ அப்படி மாறி மாறி வர்றப்ப நமக்கு அந்த லைட் வெளிச்சத்துக்குலாம் வந்து நைட் நேரம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற பேங்கிள் என்ன அப்படின்னா, இது வந்து செட் ஆஃப் 4 பேங்கிள்ஸ் தாங்க. இது ரீசெண்டாக என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது லாஸ்ட்டாக பேங்க்லேருந்து அடமானத்துலேருந்து எடுத்திருந்தேன் நான். இது வந்து ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து 12 கிராம்ஸ் வருங்க. மொத்தமாக 4 வளையல் அப்படிங்கிறது வந்து 36 கிராம் வரும் எனக்கு. ஸோ இது வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான். வாங்கினதுலேருந்து இது வந்து ரஃப்யூஸ்க்கு இது வந்து ஒரு பேர் வந்து வச்சுருப்பேன். ஒரு பேர் எப்பயுமே வந்து ஏதாவது அவசரம்னா இது தான் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எந்த இதுவும் கிடையாதுங்க. உள்ள வளையமோ எதுவுமே கிடையாது. பட் இது வந்து நார்மல் டிசைன் தான், நார்மல் பேட்டர்ன் தான். கிளாஸி ஃபினிஷ் இருக்குங்க. இதுவுமே நைட் நேரம்லாம் நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். 2 பேங்கிள் வந்து இப்போ பாப்பா கையில் போட்டிருக்கா. ஸோ பக்கத்தில் இல்லை, அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. இது வந்து 2021 தாங்க வாங்கினேன். இதுக்கு வந்து 6% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேங்கிள் வந்து நான் வந்து ஒரு 4 சவரன் பேங்கில் வந்து பழசில் போட்டு எடுத்தது தாங்க. இது வந்து திருவள்ளூர் ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிற கடையில் எடுத்திருந்தேன் நான். அவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் அந்த கடைக்கு நான் மொத போயிருந்தேன். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வளையல் வாங்க போகிறீங்க கடைக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா பட்டு சேலை கட்டிட்டு போகணுங்க கடைக்கு. போயிட்டு வளையல வாங்கி கையில் போட்டு இந்த மாதிரி நம்ம சாரீ மேலே இழுத்து பார்க்கணும். எங்கேயாவது நம்ம சாரியை பிடிச்சி இழுக்குதா செய்யுதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வாங்கங்க. ஏன்னா ஒரு சில வளையல் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா இழுக்கும். இழுத்துருச்சு அப்படின்னா அப்பப்போ நம்ம பட்டு சேலை உடுத்திருக்கப்ப அந்த மேலே உள்ள டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கிறது, இந்த பாலாக உள்ள மாதிரிலாம் இருக்குங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் என்ன செய்யணும்னா சேலையில் பட்டு இழுக்கும். அப்படி இழுக்கிறப்ப அந்த மேலே பால்ஸ் மைன்யூட் பால்ஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பால்ஸ்லாம் வந்து உதிர்ந்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வளையல் வந்து ஏன் பழசில் போட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி நிறைய பால்ஸ் வந்து உதிர்ந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 4 சவரன் உள்ள வளையல் வந்து திரும்ப போடும் போதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராமாவது வந்து மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அங்கங்கே உதிர்ந்து இதாகிடுச்சு. அதே மாதிரி ஸ்டோன் இல்லாத வளையலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி அங்கங்கே நமக்கு எனாமல் வச்ச மாதிரி வளையல் வந்து நம்ம வாங்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எனாமலும் வந்து நம்ம ரீவேல்யூஷன் போடுறப்ப அம்மா வளையல்லாம் வந்து ஜிஆர்டியில் வாங்கினது தான். திரும்ப ரீவேல்யூஷன் கொடுக்குறப்ப அந்த எனாமலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சவரன் வளையல 2 கிராமுக்கு எனாமலே போயிருச்சுங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நம்ம இந்த கடையில் வாங்கினது தானே, அப்போ 916லாம் நீங்கள் அப்படியே தானே எடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லைங்க எனாமல்லாம் வந்து தட்டி விட்டு தான் எடுப்போம் அப்படிங்கிறப்ப, அந்த எனாமல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய எனாமல் உள்ள வளையல வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணாதீங்க. எனாமலே வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் 2 கிராம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிடுது இப்போ. ஸோ நீங்கள் வந்து ரேராக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப, நீங்கள் வந்து சாரியில் வந்து அடிக்கடி பட்டு இழுக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேங்கிள்லாம் வாங்குறப்ப உங்கள் ஸ்கின் மேலேயும் வந்து உரசி பாருங்கங்க. ஏன்னா எங்கேயாவது தூக்கிட்டு இருந்ததுன்னா, அந்த இடம் வந்து நெவுந்து அந்த இடத்த சுற்றி உள்ளதும் வந்து டேமேஜ் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பேங்கிள் வாங்குறப்போ உங்கள் சாரீ மேலே, உங்கள் கை மேலே அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரூ பேங்கிள்ஸ்லாம் வாங்குறப்பையும் அந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த பேங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ரஃப்யூஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேங்கிள். உங்களுக்கு எங்கேயும் பட்டு இழுக்கவும் செய்யாது, எதுவும் பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பேங்கிளும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சாரியில் இந்த இதில் இழுக்குது. பட் இதுவும் மோஸ்ட் ஆஃப் த பட்டு சாரிக்கு போடுறப்ப எனக்கு எந்த டேமேஜும் வந்து வந்ததே இல்லைங்க இது வரைக்கும். இது வந்து நெளியும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பேங்கிளு. எந்த சாரிக்கு பட்டு சாரி போடும் போதுலேயும் இது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த முத்தா உள்ள பேங்கிள்ஸ் வந்து வாங்காதீங்க. நிறையா எனாமல் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள். அதே மாதிரி உள்ளே வந்து வளையம் போட்டு வைக்கிற வளையல் வந்து எதுவுமே வந்து பேங்க்கில் அடமானம் வைக்காதீங்க.
ஏன்னா, அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நெளிச்சு தான் கையில் குடுப்பாங்க, பேங்க்கில அடமானம் வச்சு எடுக்கிறப்ப. ஸோ, வளையல் வந்து கொஞ்சம் கனமான வளையலா இருக்குது அப்படின்னா, நீங்க அடமானத்துக்கு கொண்டு போங்க. லைட் வெயிட் வளையல கண்டிப்பா அடமானத்துக்கு வைக்கவே வைக்காதீங்க. ஸோ, உங்களுக்கு எந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.